நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு முன்ன பின்ன தெரியாத கான்டாக்ட்ல இருந்து மெசேஜ் வருதுன்னு வச்சு, அப்ப அந்த மெசேஜை நீங்க பாக்குறீங்க. பார்த்துட்டு ஒரு சில பேர் கடந்து போயிருவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஏதோ வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருவாங்க. ஒரு சில பேர் அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்கு அப்படிங்கறத பார்ப்பாங்க. சின்னதா ஒரு ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் போட்டிருப்பான், இது யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி போட்டு இதை பிளாக் பண்ணா பிளாக் பண்ணலாம், தெரிஞ்சா நீங்க இவரோட நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு போட்டிருப்பான். தெரிஞ்சா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப். எப்படின்னா ஸ்கேம் அலர்ட் அப்படிங்கிற பேர்ல புதுசா அந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போறாங்க. கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். வழக்கம் போல வீடியோக்கள் லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல இல்லாத நபர் ஒருத்தர் உங்களுக்கு மெசேஜ் பண்றாரு. அப்ப அதை தடுக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்டது தான் வாட்ஸ்அப்ல ஸ்கேம் அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் அவருடைய இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இது எப்படி வேலை செய்ய போகுதுன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எந்த டிவைஸ்ல செயல்படுதோ அந்த டிவைஸ் தான் முழுக்க முழுக்க வேலை பார்க்க போகுது. வாட்ஸ்அப் ஒரு வெறும் சுவிட்ச் மாதிரி தான். சுவிட்சை நீங்க போட்டீங்கன்னா உங்க டிவைஸ் என்ன பண்ணும், மோப்பம் பிடிச்சி இந்த மாதிரி மெசேஜ் வரும்போதே அதை கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்ல தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த கான்டாக்ட்ல இருந்து வரக்கூடிய மெசேஜை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா கீழ இருந்து ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அப்ப அந்த ஸ்கிரீன்லயே கொடுத்துருப்பாங்க பிளாக், ரிப்போர்ட், ட்ரஸ்ட் அப்படின்ட்டு. அதாவது தெரியலன்னா நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்க ரிப்போர்ட்டும் பண்ணலாம். அதுவும் இல்லையா, தெரிஞ்ச நபரா இருந்தா நீங்க ட்ரஸ்ட் பண்ணி அவரோட நீங்க சாட் பண்ணலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே போல தெரியாத ஒரு நபர் உங்களுடைய கான்டாக்டுக்கு மெசேஜ் பண்றாருன்னா நீங்க இந்த ஸ்கேம் அலர்ட்டை ஆன் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அது அவருக்கு தெரியாது. அதையும் வாட்ஸ்அப் மறைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த செட்டிங் எங்க வரப்போகுது தெரிஞ்சுக்கணுமா? வாங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றேன். டாப் ரைட்ல 3 டாட், அங்க நீங்க செட்டிங்ஸ் பார்க்கலாம். அதை தட்டி உள்ள போகணும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபோன் இருக்கா, இதுக்குள்ள போனா இப்படிதான் இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ரிக்வெஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபோ கீழே பாத்தீங்கன்னா ஸ்கேம் அலர்ட் ஆக்டிவிட்டி, இந்த டாக்ல நீங்க ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட இருந்து மெசேஜ் வருதுன்னு, அது எப்படி இருக்கும்னா பாத்தீங்களா, முகம் தெரியாத நபர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஓபன் பண்ண உடனே சின்னதா ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். சென்டரோட இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆயிடும். ஸ்கேம் அலர்ட் பத்தி ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ணிருப்பாங்க. கீழே வழக்கம் போல பிளாக், ட்ரஸ்ட், இதுக்கு முன்னாடி பிளாக் ஆட்னு பார்த்திருப்பீங்க. இப்போ பிளாக், ட்ரஸ்ட். தெரியாத நபரா இருந்தா பிளாக் பண்ணிக்கலாம், தெரிஞ்ச நபரா இருந்தா ட்ரஸ்ட் பண்ணி அவரோட சாட் பண்ணலாம். செமையான ஒரு செட்டிங், விரைவில் எதிர்பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல ஸ்கேம் அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க போறீங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பாக ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.